ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் டீமன் ஸ்லைடில் சீசன் 2ல் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் அப்படியே தான் இருக்காரு. என்ன பண்ணானே எனக்கு புரியல. மூச்சோட தான் கஷ்டப்படுறாரு. இவனும் ஃப்ரெஷ்ஷாக இமையே மூட மாட்டாரு, மூட வச்சிட்டான். நீ சாகுற வரைக்கும் எவ்வளவு சண்டை போட்டாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது கியோஜிரோ. நீ என் மேல ஏற்படுத்தின அற்புதமான வெட்டுக்கள் எல்லாம் ஏற்கனவே முழுசா குணமாயிடுச்சு. ஆனா ஓ நிலைமை என்ன? இடது கண் சேதமாயிருக்க, விழா எலும்பு நொறுங்கி இருக்க, உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்க. எதையும் சரி பண்ண முடியாது. இதே நீ டீமனா இருந்தா கண்ணு மிக்கிற நேரத்துல குணமாயிருக்கலாம். டீமனுக்கு இதெல்லாம் சாதாரணமான சிராய்ப்புகள். நீ எவ்வளவு போராடினாலும் ஒரு மனிதனால டீமனை வீழ்த்த முடியாது. எனக்கு அவனுக்கு உதவணும் போல இருக்கு. கைகளையும் கால்களையும் பலமே இல்ல. அதுக்கு பாதிக்காம எனக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் கம்மிக்காக பயன்படுத்தினாலே தான் பிரச்சனை. ஆனா ஏன் ஏண்டா நான் என் கடமையை நிறைவேற்றிய தீருவேன். இப்பதான் ஒரு பவரே எடுக்கிறாரா? யாரையுமே நான் சாக விட மாட்டேன். நொடியில் அவனுடைய உடலை நான் எவ்வளவு காயங்கள் வேணா ஏற்படுத்தலாம். இன்னும் நல்லா இருந்த ஒரு மாதிரியா இருக்காரு. இப்ப பார்த்தா டக்குனு ஒரு சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு அபாரமான போராட்ட குணம் இவ்வளவு காயங்களுக்கு அப்புறமாவும் பலசாலியா இருக்கான். எனக்கு எவ்வளவு மன வலிமை இருக்கணும். காற்று போகாத அந்த நிலைப்பாடு. ஊறிக்கிறான். நீ கண்டிப்பா டீமனா மாறிதான் ஆகணும். யோசிரோ, நம்ம எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இதையும் எரியட்டும், எல்லையை தாண்டிப்போ. நான் ஃப்ளேமிங் ஆஷிரா. உடம்புல ரத்தம் வரல, எரிமலை குழம்புதான் ஓடுது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே கண்ணுக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. ரெண்டா பிறந்தா கூட வந்துருவானான்னு தெரியல. ரெண்டாவதா வெட்டுறாரு. ஊட்டி கிண்டிட்டாரு. நெருப்பு சூறாவளி. டயர்ட் ஆயிட மாட்டாரா இவ்வளோ பவர் எடுத்தா? எலும்பு உடஞ்சுக்குது. எனக்கு தெரியுதா? இவர் அடிச்சிட்டாயா? அவ்வளோ பண்ணியும் எப்படியா? இது உன்னை கொன்னணும் கியோஜிரோ. டீமனா மாறு, டீமனா மாறுன்னு கிட்ட சொல்ல. நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையே ரொம்ப பலசாலியா இருக்க. கியோஜிரோ, அம்மா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். அதை பத்தி நீ கடினமா யோசிக்கணும். மற்றவங்களை விட நீ ஏன் அதிக பலசாலியா பிறந்தன்னு உனக்கு தெரியுமா?
எனக்கு தெரியாது. பலவீனமானவங்களை நீ காப்பாற்றணுன்றதுக்காக மற்றவங்களை விட விசேஷ வரம் பெற்ற சில பேர் தான் உலகத்துல பிறப்பாங்க. அந்த சக்திகளை அவங்க உலகத்துக்காகவும் மக்களுக்காகவும் பயன்படுத்தணும். இறைவன் உனக்கு கொடுத்த இந்த பலத்தை வச்சு எப்பவும் மற்றவங்களை நீ காயப்படுத்தக்கூடாது. உன் சுயநலத்துக்காக யாரையும் காயப்படுத்தக்கூடாது. பலசாலியா பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவணும். அதுதான் அவங்களோட முக்கியமான கடமையா இருக்கணும். பொறுப்போட அவங்க கடமையை செஞ்சே ஆகணும். உனக்கு இது புரியுதா? இந்த விஷயத்த என்னைக்கும் நீ மறக்கவே கூடாது. மாட்டேன். இந்த கேரக்டர் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வராதா? இல்லையே, வயிற்றுலயே குத்தி குத்தி இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பலசாலியான மகனுக்கு ஒரு தாயா இருக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அங்கே இப்போ விடிகிற டைம் தான். அப்பயும் பாரு, மாதிரி ஒருத்தங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு எனக்கு பெருமையா இருக்குமா? ரொம்பவே பெருமை அடைகிறேன். கண்ணு தடுத்துட்டா. என்ன ஒரு அற்புதமான சக்தி! என்னோட வலது கையால அவன் தசைகளை உடைச்சு ஆனாலும் தடுத்துட்டான். விடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. அப்படி போயிட்டா கூட இவரை எல்லாம் நான் என்ன போய் ஆகணும். பிடிச்சி வச்சாலே போதும், அதுல இதாயிடுவான். என் கையை எடுக்க முடியல. அவனே வந்து மாட்டிக்கிட்டான்ல. நான் தப்பிக்க விட மாட்டேன். அவன் கையை அவனை கூட தான் வெட்டின்னு போயிடுவான். என்ன சொல்றது? நான் அவனுக்கு உதவி செய்ய தான் போறேன். என்ன சுத்து? இதோ வந்துட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய தான் போறேன். பீமனோட தலையை வெட்டுறேன். வெட்டிதான் ஆகணும். வந்துட்டேன். சூரியன் உதயமாகுது. சூரிய வெளிச்சம் இப்ப இங்க வரப்போகுது. நான் எங்க போயாகணும்? நான் எங்கிருந்து போயாகணும்? கதறு கதறான். ஒரு பிடிச்ச புடிதான் ஓட்டுறதா இல்ல. உங்களுக்கே வெறியாது. மாட்டேன்டா. அப்ப நான் போறேன் போவான். அப்போ பண்ண அதே பண்ணுறானுங்க. கையை பிடிச்சிட்டான். இருந்தால் சொன்னேன் கையை வெட்டின்னு போயிடுவான். இது அவன் தான் வெட்டினான். அவனே பிடிச்சிக்கிட்டான். சூரிய வெளிச்சம் படாம நான் எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் மெடிக்கேட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா போய் ஒளிச்சுக்கணும். ஆனாலும் இந்த பரி நான் உணர்கிட்ட இருக்கான். அவன் மண்டையில மூலர் அவனுக்கு இருக்கா இல்லையா? நான் உன்னை பார்த்து பயந்து ஓடல. சூரிய வெளிச்சத்தை பார்த்து ஓடுறேன். நம்ம போற ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. சீக்கிரமே அவன் சக்திகள்லாம் போய் அவன் இறந்து போயிடுவான். அடிக்கிற கூட்டம் உங்களுக்கு சாதகமான இரவு நேரத்துல மட்டுமே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க ரத்தமும் சதையோருமே மறைச்சங்க. எங்க காயம் அவ்வளவு சீக்கிரமா மறையாது. வெட்டப்பட்ட கை அவ்வளவு சீக்கிரமா பலராது. ஆனா எங்க வீக்னஸ் மட்டும் அவன் வரான். அவனுக்கு ஒண்ணுதான் ஓடிடுறான். உன்னை விட 100 மடங்கு 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவன் எனக்கு அவனை மாதிரி யாரும் இல்ல. தொண்டை புல்லரிக்குதுடா. யாரையும் சாக விடவும் மாட்டான். கடைசி வரைக்கும் சண்டை போட்டான்.
கடைசி வரைக்கும் பாதுகாத்தா தோத்து போய் ஓட்டுறது நீதான். ரெங்கோக்கு ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. இதில் ஐயா வாடா போலன்னு என்ன சொன்னீங்க? யாரை போய் காப்பாற்றிக்கிட்டா முதல்ல? அழுகையை நிறுத்திட்டு கண்ணத்தோட காயம் பெருசாயிட போது உனக்கும் காயம் ஏற்பட்டிருக்குல்ல. இளம் கமாடோ இறந்து போயிட்ட அப்புறம் நான் தோத்து போனவன் ஆயிடுவேன். எழுந்தீங்க வா, கடைசியா நம்ம 2 பேரும் ஒரு முறை பேசலாம். எது? இங்கே எங்கே இருக்காங்க? நடு காட்டில் இருக்காங்க. மெடிக்கல் டீம் கூட அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு நினைக்கிறேன். காக்கா பார்க்கணும். ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுவும் நான் கனவு காணும் போது நீ உன்னுடைய பெத்தவங்க வீட்டுக்கு போகணும். ரெங்கோகோடைய இல்லத்துக்கும் போகணும். முந்தைய ஃபிளேமிங் அஷிராவுடைய குறிப்புகள் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. என் அப்பா அதை நிறைய முறை படிச்சிருக்காரு. ஆனா நான் படிச்சதே கிடையாது. அதுல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி ஹினோகமி கபுரோ பத்தி அங்க ஏதாவது இருக்கலாம். என்ன ஆகுது? அது உனக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ப்ளீடிங் ஆகுது. ரெங்கோகு, இதுக்கு மேல இப்படி பேசாத. வடிகிற ரத்தத்தை அப்படியே தடுத்து நிறுத்தலாம். இந்த காயத்தை சரி பண்றதுக்கு வழியே கிடையாதா? இல்ல, பெரிய நான் காயம். சீக்கிரமாவே இறந்து போயிடுவேன். சாகறதுக்குள்ள நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். கவனமா கேளு. என் தம்பி செஞ்சுரா கிட்ட அவன் மனசு சொல்றதை கேட்க சொல்ல. அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்ய சொல்ல. சந்தோஷமா இருக்க சொல்ல. என் அப்பா கிட்ட நான் அவர் பக்கத்திலே இருந்து பார்த்துக்க விரும்புன்னு சொல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், கமாடோ, உன்னோட தங்கச்சியை நான் முழுசா நம்புறேன். அவரை டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு மெம்பரா ஏத்துக்கிறேன். ட்ரெயின்ல இருந்த மக்களை காப்பாத்த அவர் ரத்தம் சிந்தனதை நான் பார்த்தேன். மக்களை காப்பாத்த டீமன்ஸை எதிர்த்து யாரு சண்டை போட்டாலும் சரி, டீமன்ஸ் அடிக்கிற கூட்டத்துல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க டீமன்ஸ்லேயர் தான். இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கணும். உன் பலவீனத்தாலேயோ சோபேறித்தனத்தாலேயோ நீ எவ்வளவு வெறுத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. நெஞ்ச நிமிர்ந்து நட. பல்ல கடிச்சுக்கிட்டு நேரம் நிமிர்ந்து பாரு. நீ சோர்ந்து போய் ஒரு நிமிஷம் நின்னா கூட காலம் உனக்காக எப்போதும் காத்திருக்காது. உன்னோட செய்து சோர்ந்து போகாது. அது போய்கிட்டே இருக்கும். நான் சாக போறதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. ஒரு அஷிராவா கண்டிப்பா என்னுடைய சீடர்களை நான் பாதுகாப்பேன். எந்த அஷிராவா இருந்தாலும் சரி, அவங்களும் கண்டிப்பா இதை தான் செய்வாங்க. இளைஞர்களை விட்டுட மாட்டோம். கமாடோ, பன்றி தலையோட இருக்கிறவன், மஞ்சள் அடையில இருக்கிறவன், எல்லாரும் காலப்போக்கில் நிறைய கத்துக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும். டீமனை அழைக்கிற கூட்டத்துக்கு இன்னொரு அஷிராவா வரணும். நான் உங்களை முழுசா நம்புறேன். உங்க எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருடைய அம்மா தான்.
நான் செஞ்சது சரி நீங்க நினைக்கிறீங்களா? என் கடமைகளை நான் சரியா செஞ்சனா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சனா, நீ என்ன பெருமைப்படுத்திட்ட கண்ணா. இன்னும் அந்த கேரக்டர் இப்படி பெருசாக காமிச்சிட்டு முடிச்சிட்டா என்ன ஆகுது அப்புறம்? ட்ரெயின் நில தடுமாறும் போது ரெங்கோக்கு எல்லா நுட்பங்களையும் சொன்னார். பெட்டிகளோட பாதிப்பை அவர் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவரு இப்ப இல்ல. உண்மையாவே அப்பர் ரேங்க் டீமன் வந்துதான் என்ன? அது எதுக்காக இங்க வரணும் சொல்லுங்க? அது என்ன அவ்வளவு பலசாலியா? அப்படியே இருந்தாலும் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிட்ட உடனே இன்னொரு விஷயத்த நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெருசா இறக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு முன்னாடி பெரிய பெரிய பலசாலிகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால உதவி கூட பண்ண முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மாதிரி கஷ்டங்களோட கஷ்டப்பட போறோம்? கோகுமாரி என்னைக்குமே ஆகவே முடியாதா? அழுது புலம்புறத முதல்ல நிறுத்து. என்னால முதல்ல அவரை மாதிரி ஆக முடியுமா முடியாதான்னு புலம்புறத நிறுத்துறியா? அவர் தான் உன்னை நம்புறேன்னு சொன்னார்ல, அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறது முதல்ல யோசிக்கணும், புரியுதா? எல்லா உயிரினங்களும் இறந்த பிறகு பூமி கடியில தான் போகும். இப்படி அழுது புலம்புறதால போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. வருத்தங்கள் இருந்தாலும் நாம அழக்கூடாது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் தொடர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா நீயும் நான் இப்ப அழுதுகிட்டு இருக்க. உன்னோட மாஸ்க்ல இருந்தும் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு பாரு. ஒன்னும் அழவே இல்ல. எழுந்திருச்சு வா, நம்ம ட்ரெயினை பார்க்கணும். ஓ அப்படியா? ரெங்குக்கும் இல்லையா? இவ்வளோ ரியாக்ஷனா? அப்படின்னா அந்த அப்ப டீமனை ரங்கு பூவால கூட தோக்கடிக்க முடியலையா? என்னால இதை நம்பவே முடியல. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா நான் அழிக்காம விட மாட்டேன். அப்படியா?
மனசுல இரும்பு ஆயிடுச்சு. அப்போ அந்த 200 பயணிகள்ல ஒருத்தரோட உயிர் கூட தெரியலையா? யோஜிரோ சிறப்பா செயல்பட்டிருக்கான். அற்புதமான பணி. எனக்கு வருத்தமே இல்லை. நானும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க போறது கிடையாது. கூடிய சீக்கிரம் நான் யோஜிரோ மற்றவங்களோடையும் பரலோகத்துல ஒண்ணு சேரதானே போறேன். இப்படி ஒரு எண்டிங் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. ரொம்ப எமோஷ்னலாக போயிடுச்சு. நான் வந்து அழக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். இந்த இன்னோசிக்கு லூசு பையன் அவன் வந்து எனக்கே கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. பட் வந்து இவ்வளோ பெரிய கேரக்டர் வந்து இப்படி காட்டி நான் என்னென்னமோ கற்பனையில் இருந்தேன். 3 பசங்களுக்கு இவர் ட்ரைனிங் கொடுத்து எந்த லெவலில் இருக்கும், ஃபயரு நம்ம டேஞ்சரோ இவங்களாம் சேர்ந்து என்ன நம்ம பண்ண போகிறாங்கன்னு அந்த கற்பனையெல்லாம் இருந்தேன். ஏன்னா இவரை பற்றி இப்போ தான் பார்க்க இதுதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஒரு 7 எபிசோட தான் இவரை பார்க்குறோமே. இவர் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாரு, நம்ம பசங்க சேர்ந்து என்னென்னமோ நம்மளாம் கற்பனைக்கு வச்சுருந்தா எல்லாத்தையும் ஒரு செகண்டில் முடிச்சிட்டாங்கன்றப்போ அது என்ன சொல்கிறேன்னே தெரியல, வாயடைச்சிட்டேன். ஏன்னா இது வந்து நாங்கள் மூவின்றதே மறந்துட்டோம். இந்த எபிசோடாக பார்க்கறதுனால இது ஒரு எபிசோட் நான் அடுத்தடுத்து வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம். பார்த்தா இது அவருக்கான மூவி, இதோட முடியுதுங்கிறதே ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக இருக்கிற ஒரு ஆள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளா அந்த கேரக்டர் எப்படி முடிச்சுட்டாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது கேரக்டர் காட்டுறதுலேருந்தே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாது, பட் பிஹேவியரில் அது அவர் பார்த்தாலே பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவரோட உறுதி எல்லா இடத்துலையும். இப்போ கூட பாருங்களா, அவ்வளோ அடி வாங்கிட்டோம், அந்த ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, வலி தெரியல, இன்னும் அந்த உறுதியோட நான் முடிச்சிருவேன்னு அந்த ஒரு இது காட்டினாரு பாருங்க, அதுதான் அவரோட பலமே. ஸோ அந்த கேரக்டர்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது. அதான் எப்பவுமே ஒரு சீனை பார்த்து எனக்கு வந்து அந்த வெறி வராது. நம்மளா அப்படி இருக்கிறோம். பட் இன்னைக்கு ரெங்கக்கோ பண்ண அந்த செயலில் எனக்கே அந்த வெறி வந்துடுச்சு. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, அவனை இப்படி விட்டுறாதீங்க, இவ்வளோ க்ளோஸாக வந்தாச்சு. கடைசியாக அந்த போகிற செகண்ட்லேயே அவர் வந்து பண்ணப்போ நம்மளுக்கே நம்மளை மீறிய ஒரு இது வந்துச்சு. அது பயங்கரமாக இருந்தது. ஆனால் நினச்சேன் வேணா கையை வெட்டிட்டு எஸ்கேப் ஆகிடும், அது ஏன்னா சூரிய வெளிச்சம் வருதுன்றப்போ நான் நினச்சேன். அதேமாதிரி போயிட்டான். பட் அப்பயும் டான்ஜிரோ வந்து தெரியும் அவன் ஆல்ரெடி எமோஷ்னலாக இருந்தான். இப்படி ஒரு ஆளுன்றதை அவனால் சுத்தமாக தாங்க முடியல. அவங்க அதாவது அவங்க ஃபேமிலி இழந்து கூட தாங்கினான், கல்லுமாய் நின்னான். பட் இன்னைக்கு இவரை இழக்கிறப்போ ஃபுல்லாக உடஞ்சிட்டு. ஏன்னா எப்பவுமே டீமன் மேலே நமக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அவங்க மேலே ஒரு எமோஷனல் ஆகணும், மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சுல்ல. எனக்கு தெரிஞ்ச இனிமேல் டான்ஜரோ கூட அந்த ஃபீலிங்ஸ் காட்டுவானா டீமன் மேலேன்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இப்போ நடந்துச்சு அவன் முன்னாடி. இதுக்கப்புறம் அவன் டீமன் எப்படி ட்ரீட் பண்ணுவான், இப்பயும் அதே மண்ணிலமில் தான் அவன் இருப்பானா என்னன்றது தெரியல. கண்டிப்பாக இந்த டீமன் மேலே இறக்கமே பட மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுக்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த போன இதில் காட்டுறப்போ இந்த டீமன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. பீஜம்லாம் போட்டு அது பண்ணுறப்போ என்னடா மாசாக காட்டுறாங்களே, இப்போ ஃபுல் வெறுப்பு வந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் மேலே கை வச்சிட்டேடான்ட்டு. ஆனால் வச்சுட்டு அப்பயே வீரமாக பேசினப்பானா பாருங்க, கடுப்பாயிடுச்சு. அப்போ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற நாங்கள் யாரா மனுஷங்களாக இருந்தே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம், நீ டீமனாக இருந்துன்னு பயந்துன்னு வாடுற, அப்புறம் என்னடா நீ பெரிய சக்தின்ற எங்கள் கூட வந்து சேர்ந்துருன்ற அப்படின்றத உடச்சி பேசிட்டான். இதெல்லாம் உனக்கு எதனா எதனா ஒன்று இருந்துச்சுன்னா, எதனா ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதில் குத்தி இருக்கும். பட் என்ன சொல்கிறது, டீமன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பட் அவன் சாவுறப்போ அந்த ஒன்று பண்ணுவான் பாருங்க டான்ஜர், அதுக்கு இவனுக்கு ஹெவியாக பண்ணணும்னு தோணுது. அவன் கதறணும். இவன் அந்த எமோஷனை கொண்டு போய் பண்ணதெல்லாம் தப்புடான்னு அவன் வந்து கதறணும் ரெங்குக்காகவே. 3 பசங்களுமே அந்த ஒரு வெறியில தான் இருப்பாங்க. 3 பேர் பார்த்துருக்காங்கல்ல, அதுவும் நம்ம இன்னும் சிக்கலாம் சத்தியமாக விட மாட்டாங்க. அவனும் ஃபுல் வெறி காட்டிடுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பசங்களும் இப்போ வந்து நீங்களே விரட்டினா கூட இல்லை நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுக்கணுங்க. முக்கியமாக அந்த குருக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்து ஏதாவது பண்ணணும். ஏன்னா இப்போ இவனுங்க ஃபஸ்ட்டுருந்தே இவனுக்கு வந்து விட்டு கொடுக்காத ஆளுங்க அந்த பசங்க. இன்னும் இதை பார்த்ததுனால இவங்களுக்கு என்ன ஹெவியாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இது பத்த மாட்டேது. இவ்வளோ பெரிய ஆள் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஸ்பெஷலாக சொன்ன மாதிரி இருந்தது. இவருனாலேயே சமாளிக்க முடியல, ஒரு டீமன் எடுத்துக்கிச்சுன்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. அப்போ இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும், எவ்வளோ தூரம் போடலாமான்றது தான் அதுதான் காட்டிட்டு போச்சு. டேஞ்சரோ கூட சொன்னாப்பாங்க, நான் வந்து புதுசாக ஒன்று கற்றுட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன், ஆனால் அதெல்லாம் அதையும் மீறி பெருசாக ஒன்று இழக்க வேண்டியதாக இருக்குன்னும் போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அவன் வயசுக்கு முடிஞ்ச அளவுக்கு நெசுக்கோ காப்பாற்றினா அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ஒரு டைமில் உடைக்கும் போது மைண்ட் தான் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வேணும் அதை தாங்கிறதுக்கும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும். அந்த ஒவ்வொரு டைம் அந்த எமோஷனல் டேமேஜ் ஹெவியாக இருக்குது நம்ம பசங்களுக்கு.
ஸோ அதை தாண்டி தாண்டி தான் அவங்க வரணுமே. இப்போ ஆஷ்வாசர்கிட்ட கூட இவங்கெல்லாம் போயிட்டு சொல்கிறப்போ அவங்க நான் பயங்கர எமோஷனலாக நினச்சேன். இல்லை, அவங்க வந்து அந்த கோவத்தை உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னைக்கு டிஃபன் பார்க்குறாங்களோ அன்றைக்கி வெளிப்படும்னு நினைக்கிறேன். பட் என்ன சொல்கிறேனே தெரியல. இப்போ அவர் குரு கூட வந்து அவர்கிட்ட சொல்கிறப்போ நானும் கூடிய சீக்கிரம் சாவதானே போகிறேன், நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ என்ன சொல்கிறேனே தெரியல. இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இல்லை ஸோ இன்னொன்று இது விட்டுறக்கூடாதுன்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. இவங்க இந்த டீமன் வந்து அந்த சைடு அவங்க வந்து என்ன சொல் மூசான்னு எல்லாம் காட்டுறப்போ நம்ம வந்து அது வேற மாதிரி காட்டுறாங்களா எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம். பட் இந்த மாதிரி சீன் வந்ததுக்கப்புறமே வெறுப்பு தான் வருது, பயங்கர வெறுப்பு. அது சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க, இவங்க ஏதாவது பெருசாக ஒன்று செய்யணுன்ற மாதிரி. ஒரு அந்த அப்பர் முன் அடித்தா கூட மூசானுக்கு பயங்கரமான அடி அது. அதை பார்க்கணுன்ற ஆசை வருது. எனக்கு அவர் கடைசி வரைக்கும் அந்த அப்பாவை போய் மீட் பண்ணலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு விஷயமா தான் அவர் நடந்திருக்கலாமே, அவர் அப்பா அதை பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ கடைசியாக பார்த்தா அவங்க அம்மாவை பார்க்குறப்போ குழந்தை மாதிரி சிரிச்சாருங்க. அந்த ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்கணும், அப்படியே குழந்தையாக மாறினார். அதுவாக பயங்கர எமோஷனல். அதுவும் கடைசி டைம்ல அது டேஞ்சரா கிட்ட சில டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு தான் அவரும் போனார். அப்பயும் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் அவர் போனார். அவர் வந்து நான் 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 நினச்சதை முடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு உறுதி எடுத்தேன், என்ன நடந்தாலும் கூட இருக்கணும், காப்பாற்றிட்டு தான் என் உயிர் போகணும், அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அந்த திருப்தியோடு போயிருக்காரு. சந்தோஷமாக போனார் அவர். அம்மாவையும் நான் பெருமைப்படுத்திட்டேன், என் கடமை வந்து நான் மீறலன்றது தான். இந்த தம்பிக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருக்காரு, அப்பாவுக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு. அப்போ நான் வந்து அவங்க இறந்துட்டாங்களோன்னு நினச்சேன். இல்லை, இவர் சொல்கிறத பார்த்தா இருக்காங்க. இன்னும் தம்பி அவர் இன்னும் என்ன எமோஷன் ஆவார், என்ன நடக்கும்னு தெரியல. பட் இந்த எண்டிங் எமோஷனாக முடிஞ்சாலும் நடுவில் நடந்த அந்த ஃபைட் வந்து வெறி ஏற்றி விட்டாருங்க. அது மாசாக இருந்தது. ஸோ நான் வந்து அவ்வளோதான், என்னடா அது நின்றுட்டாரு. அவன் வந்து சொல்லிட்டே தான் இருந்தான், நீ ஃபுல் பவர் எடுக்கலன்னு. இந்தா பார்த்துக்கன்னு எடுத்தாரு பாருங்க. ஃபுல்லு அக்னி குழம்பு அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல் உடம்பே வந்து ஃபயர் ஆக்கி பண்ணார். பட் அப்பயும் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இவ்வளோ பவர் எடுத்து ஒன்று முடிச்சிட்டானா நான் நினச்சேன் சாம்பலாக இருப்பான்னு. பார்த்தா அப்பயும் தப்பிச்சிட்டானா. அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்றது தான் திரும்ப திரும்ப காட்டுது. அதை நோக்கி போகணும். நானும் எப்படி யோசிச்சேன்னா, சரி ஃபுல் பவர் எடுத்துட்டாரு, ஃபுல்லு அவனும் ரெண்டா எல்லாம் துண்டெல்லாம் ஆக்கிட்டாரு. ஆனால் அந்த பவர் எடுத்ததுக்கான டயர்டு அவர் உடம்புல இருக்குமே, இன்னும் திரும்ப அடுத்து தான் எழுந்து வந்தாலும் ஃபைட் போடுறதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த்து வேணுமே. நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளோ வெட்டியும் அவன் அட்டாக் பண்ணியிருக்கான்றது பார்க்கும்போது தான் பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, சரி இப்போ நான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போகிறப்பே சீக்கிரம் விடிஞ்சிடும். இப்போ விடிகிற டைம்னா போன எபிசோட்லேயே சொன்னாங்க. அப்படின்றப்ப டக்குன்னு போயிடும். அதுக்குள்ளே என்ன மெடிக்கல் டீம் வந்து இவர் என்ன பண்ணோம், அப்படி தான் நான் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தேன். அந்த காக்கா கூட வரப்போ ஓகே ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கும் போல, என்ன வந்திருக்கணும் போல. பார்த்தா அந்த காக்கா கூட கண்ணீர் விட்டுட்டு போகும்போது ஏன்னா எப்பவுமே நம்ம முன்ன இப்போ நரோட்டோ எதை பார்த்தாலுமே ஒருத்தவங்க அனுப்புனாலும் பேக்கில் ஒரு டீம் இருக்கும், இல்லை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, நடக்குது எது நடக்குதுன்னு தெரியும். பட் இதில் பார்க்கும்போது ஹாஷராலாம் தனியாக போராடுறாங்க. செத்த தான் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் அது போகுது. ஸோ அது ஒரு மைனஸாக இருக்குது. யாராவது ஒருத்தன் கண்காணிச்சிட்டு ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்தால் கூட மேபி டக்குன்னு ஏதாவது ரெஸ்க்யூ பண்ணி ஏதாவது பண்ணிடலாம். இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷினோபா வந்து அவங்க மெடிக்கல் டீம் மாதிரி தான். நான் மேபி இந்த இதில் வரும் பாருங்க, நோட்டோ டீமில் வந்து ஒரு டீமுக்கும் வந்து ஒரு மெடிக்கல் அந்த அனுப்புவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்க என்ன ரெடி பண்ணலாமோன்ற மாதிரி தோணுது. அப்படிங்கிற இருக்கான்னு தெரியல. அப்படின்னு தான் நல்லா இருக்கும் தோணுது. இப்போ இந்த 3 பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து மெடிக்கெட்டாக அந்த ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமேன்ற மாதிரி தோணுது. இல்லை அப்படி நடக்குமான்னு தெரியல, இருந்தால் நல்லாயிருக்கும்.